ஹாய் விவாஸ், இன்னைக்கு எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளந்துருக்கேன். இதில் தான் தண்ணி அளக்கணும். அதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எக்கு வந்து 6 எக்கு வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் உரிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை, ஒரு பட்டை, நட்சத்திர பூ ஒன்று, சோம்பு ஒரு 4, கொஞ்சமாக வந்து லவங்கம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 3 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா, கருவேப்பிலை, மல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, லவங்கம், முந்திரி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசலாம் நல்லா போகட்டும். அடுத்து கருவேப்பிலை, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு உப்பு சேர்த்தோமா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்ன தயிர் சொல்லலை. தயிர் வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அந்த கப்பில் வந்து ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. இதே வந்து நம்ம நார்மல் சாதத்துக்கு போகிற ரைஸாக இருந்தால் ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அரிசி வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம எக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். எக்கு வந்து ஃபுல்லாகவும் போடலாம், இல்லை சின்ன சின்ன பீஸாக வேணுமோ நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் எல்லா எக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்கு வந்து மசாலா போட்டு வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பேனில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் சேர்த்துக்கோங்க.
எக்கு வந்து ஒன் சைடு ரோஸ்ட் ஆன பிறகு இது வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா சைடும் மசாலா ஒட்டுற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரோஸ்டான எக் எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து வெந்த பிறகு பிரியாணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா எக்கும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் இதில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ரொம்ப அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து குக் ஆகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. எக்கு சேர்த்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எக் பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மெதுவாக வந்து கரண்டி விட்டு கிண்டி வேறு பாத்திரத்தை மாற்றிக்கோங்க. எக்கு வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ருசியான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் மட்டன் பிரியாணி விட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.